வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கேரளா ஸ்பெஷல் உன்னியப்பம். ஒரு சூப்பர் டெலிஷியஸ் டிஷ். உங்க வீட்டில் எந்த ஒகேஷனுக்கும் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட். சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி அதை ஒரு பாகு மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகு ஆனதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 2 வாழைப்பழம் போட்டுக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க பாகை கொஞ்சமாக அதில் விட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் பவுலில் 3/4 பவுல் அரிசி மாவு, 1/2 பவுல் ரவை, 3/4 பவுல் மைதா, ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி, மீதம் இருக்க வெள்ளைப்பாகை மொத்தமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த வாழைப்பழம் மிக்சரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துங்க. இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். 1 மணி நேரம் அப்படியே விட்டிங்கன்னா மாவு புளிச்சிரும். ஒரு பணியார சட்டியில் எல்லா குழியிலையும் நல்ல தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் விட்டுக்கோங்க. நீங்கள் அந்த மாவு விட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரௌன் சர்க்கிள் மாதிரி தெரியும். அதுதான் நம்மளுக்கு இண்டிகேஷன். நம்ம அப்போ அந்த பணியாரத்தை திருப்பி விட்டுடலாம். ஒரு சைடு வெந்துடுச்சு, இன்னொரு சைடு வேகணும். இந்த மாதிரி எல்லா பணியாரமும் அந்த கலர் சேஞ்ச் ஆனோடனே அதை பார்த்து நம்ம பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. இதே மாதிரி மற்ற சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி மீதி இருக்க மாவையும் உன்னியப்பம் பண்ணி எடுத்துப்போம். ஸ்வீட் செய்யறதுக்கு எதனா ஸ்பெஷல் அக்கேஷன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இனிமையான மனசும் நாவிற்கு சுவையான உணவும் காலம் நேரம் அறியாது. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.